ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைத்தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோல எந்த மூவியை பத்தி பார்க்க போறோம்னா, ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன வாலா 2 மலையாள மூவி படத்தை பத்தி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூல பார்க்க போறோம். வாங்க படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, போன படம் மாதிரியே தான் இந்த படமும் ஒரு எமோஷனல் ஃபீல் குட் மூவியா தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. போன படத்துல அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள பாண்டிங்கை பத்தி ரொம்ப எமோஷனலா ஃபன்ஃபில்டா காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல சிபிலிங்ஸ்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங்கை பத்தி தான் இந்த படத்துல தெள்ள தெளிவா காட்டியிருக்காங்க. இந்த படம் ஸ்டார்ட் ஆகுறதே ஒரு ஸ்கூல் பேக்ட்ராப்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோஸ் எல்லாருமே ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருக்காங்க. இதுல வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கான், அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு வந்து ஒரு தங்கச்சி ஒருத்தர் இருக்கான், அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு வந்து அம்மா இல்ல அப்பா மட்டும்தான் இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு வந்து கூட பிறந்த ஒரு அண்ணா இருக்கான். இந்த மாதிரி தான் அவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஜாலியா அவங்க லைஃப போயிட்டு இருக்காங்க. நடுவுல நிறைய பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் கஷ்டப்பட்டு சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் ஆகுறாங்க. அதையெல்லாம் ஒரு போலீஸ் கேரக்டர்ல அல்பான்ஸ் புத்திரன் வந்து அறிவுறுத்துற மாதிரி காட்டி, பசங்க ஏன் விளையாட மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஏன் மற்ற விஷயங்கள்லாம் கரெக்டா கிடைக்க மாட்டேங்குது, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லாம் எந்த மாதிரி நடக்குது, டீச்சர்ஸ்லாம் எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, அதெல்லாம் தெளிவா புட்டு புட்டு வைக்கிறாங்க. அதை சொல்றது எல்லாமே அந்த அல்பான்ஸ் புத்திரன் கேரக்டர் தான் தெள்ள தெளிவா சொல்லும். அதுக்கப்புறம் அந்த கதையே வேற ட்ராக்ல போகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள், குடும்ப கஷ்டம் அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். +2 ஒரு 3 பேர் முடிப்பாங்க. மெயின் ஹீரோ மட்டும் +2ல 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அந்த மிச்சம் இருக்க 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒவ்வொரு ஊருக்கு வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யலாம், வேலை செஞ்சுக்கிட்டே ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுவாங்க. இதுல மெயின் ஹீரோ மட்டும் ஊர்லயே இருந்துருவான். அவனுக்கு சப்ஜெக்ட்லாம் கிளியர் பண்ண பிறகு அவனும் வராங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் ஒவ்வொரு ஊருக்கு போய் இருப்பாங்க. அங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, காசுக்கே கஷ்டப்படுவாங்க, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாங்க, ஒவ்வொன்றையும் நினைச்சு வருத்தப்படுவாங்க. அதுல ஒரு ஆளுக்கு மட்டும் அப்பா இறந்துருவாரு. அந்த சீன் எல்லாம் ரொம்ப எமோஷனலா, அவனால போக முடியலையேங்கிற வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளால எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற வருத்தமும் இருக்கும். அந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய காட்டி தான் நம்மள ரொம்ப எமோஷனல் ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்துட்டு அவன் தங்கச்சி வந்து ஒரு சில விஷயங்கள பிரச்சனையில மாட்டினதுனால பேசாமையே இருப்பான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறேன்னு சொல்லும். அப்போ இவன் என்ன சொல்லுவானா, நீ படி, நான் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுப்பான். அந்த முடிவை எடுக்கிறதும் ஒரு கேரக்டர் மாதிரி நடுவில் வந்துட்டே இருக்கும். அதன் மூலியமா ஒரு லெசனை கத்துக்கிட்டு அவன் வந்து அதை பண்ண ஆரம்பிப்பான். அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்துட்டு துபாயில வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவனுக்கும் சில பல பிரச்சனைகளால வரும். கடைசியில் அவங்க அண்ணனை அவன் படிக்க வைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து, நீ தான் நல்லா படிக்கிற, நான் வந்து கொஞ்சம் சுமாரா தான் படிக்கிறேன், அதனால நீ போய் படி, நான் உனக்கு காசு கொடுக்குறேன், நீ கொஞ்சம் சம்பாதிக்கும் போதே என்னை படிக்க வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க. இப்படி அண்ணன் தம்பிங்களுக்குள்ள, அண்ணன் தங்கச்சிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் தான் காட்டி தான் இந்த படத்தை ரொம்ப எமோஷனலா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நம்மள அள வச்சிடறாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே தான் இந்த படமும், அதே டெம்ப்ளேட் தான், ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா அங்கங்க ஸ்லோ ஃபேஸ்ல காட்டியிருக்காங்க. மறக்காம எல்லாரும் தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.